ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இப்போ இங்கே வந்து டிஃப்ரெண்ட் கல்ச்சர் பீப்புள் இருக்கிறாங்க, நேஷனாலிட்டி எல்லாமே இருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி இப்போ நம்ம தமிழ் இல்லாமல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் சைடு நம்ம வந்து சவுத் இந்தியன் ட்ரெடிஷ்னல் தான் சொல்கிறோம். ஸோ இது மாதிரி நார்த் சைடில் இருக்கிறவங்களும் வந்து ஸ்டூடெண்ட்டு இந்தியன்ஸ் வந்து மொழி தெரியலனா தான் கஷ்டமே தவிர, எனக்கு சொல்லி கொடுக்கும்போது நான் என்ன பண்ணுவேன், நிறைய ரிசர்ச் பண்ணுவேன், அதை பற்றி தெரிஞ்சுப்பேன். ஒரு பாட்டு கற்றுக்கிறதுக்கு முன்னாடி அது என்ன மொழியாக இருக்கோ அந்த மொழியில் இருக்கிற அந்த லாங்குவேஜை வந்து அதோட அர்த்தத்தை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு தான் நான் கிளாஸ்க்கே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு தான் நான் போவேன். நினைப்பாங்க வந்து இதில் பரதநாட்டியத்தில் வந்து நம்மளோட ஹிந்து ரிலேட்டட் முருகர், சிவன், விஷ்ணு, கிருஷ்ணர் அதை மேலே தான் டான்ஸ் பண்ணுறாங்க, அதனால் இது ஹிந்து ஓரியன்டு அப்படின்னு. அப்படி இருந்தாலும் கூட வேறு மதத்தில் இருக்கிறவங்க வந்து இது கற்றுக்க கூடாதுன்னு இருக்கான்னா இல்லை, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. சின்ன 5 வயசு குழந்தைங்கள கூட நான் மேடை ஏற்றணும்னு நினைப்பேன். ஏன்னா மேடை மேலே போகிறதுங்கிறது வந்து ஒரு 100 பேருக்கு முன்னாடி அந்த அப்பியரிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த க்ரௌட், அதுவே இட்ஸ் அ பெரிய லேர்னிங். அதுவே வந்து அந்த வயசு குழந்தைக்கு இட்ஸ் அ சேலஞ்ச். அந்த சேலஞ்சை வந்து உடச்சி தகர்த்து வெளில வரணும். ஸோ அதனால் அந்த 5 வயசு குழந்தை கூட ஸ்டேஜ் மேலே போகணுன்னு நான் ரொம்ப ஆசைப்படுவேன்.